அவங்க கூடவே இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க கூட இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணுதா? எஸ், எமோஷனல் அன்அவைலபிலிட்டி இஸ் பெயின்ஃபுல். சில பேர் கூட நம்ம பேசும்போது ஒரு செவுத்துக்கிட்ட பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அதாவது அவங்களும் அவங்களுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஏதாவது பேசணும்னு வந்தாலும் அவங்க அதுக்கு பெருசாக ரியாக்டே பண்ண மாட்டாங்க. இதுக்கு பேர் தான் எமோஷனல் அன்அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் உங்களை அவங்களுக்கு பிடிக்கலன்னு கிடையாது. பேசிக்காகவே அவங்களுக்கு தன்னுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியலன்றது தான் அதுக்கு அர்த்தம். அதாவது அவங்களுடைய சின்ன வயசுலேருந்து அவங்க ஸ்கூல் டைமில் ரொம்ப பூலி பண்ணுவாங்க. அவங்களுடைய பேரை வச்சு அவங்களோட பாடி ஷேம் பண்ணி அவங்கள ரொம்ப பூலி பண்ணுறதுனால அவங்க அதை பற்றி எங்கேயாவது வெளியில் சொல்லணும்னு வந்தாலும் யாரும் பெருசாக அதை கண்டுக்காதனால அதை அப்படியே அவங்க உள்ளே வச்சு அப்படியே அவங்க வளர்ந்துருவாங்க. அது அப்படியே அவங்களோட பிஹேவியராகவே மாறிடும். அதனால தான் அவங்களை யாரும் பார்க்கும்போது பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ணாத பர்சன் மாதிரியே தெரிவாங்க. அதனால அவங்களோட பிஹேவியர் அன்டில் அண்ட் அன்லெஸ் உங்களை பாதிக்காத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒன்ஸ் உங்களை பாதிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை அவங்ககிட்ட சொல்கிறது நல்லது. அதுக்காக நீங்கள் அவங்கள மாற்ற முயற்சி பண்ணீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா அவங்க அதை முயற்சி பண்ணாத வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுறதுல பிரயோஜனமே கிடையாது. ஸோ ட்ரைங் டு சேஞ்ச் தெம் இஸ் கம்ப்ளீட்லி பாயிண்ட்லெஸ் அன்டில் தே ட்ரைங் டு சேஞ்ச் தெம் செல்ஃப். இதே மாதிரியான சைக்காலஜிக்கல் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய பார்ட்னர் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட் யாராவது இப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன்.